எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் பிரேம் சிம்ஸ் செல்லம் ஹாஸ்பிட்டலோடைய நியூரோ சர்ஜன். முதுகு தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர் நான். என்னடா குச்சியோட நின்றுட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு குச்சியை பற்றி தாங்க பேச போகிறேன். குச்சி எவ்வளோ பவர்ஃபுல்லான ஆயுதம் தெரியுமா? ஆப்ரேஷனே தடுக்கக்கூடிய பவர் இருக்குது இதுக்கு. என்னடா ஆப்ரேஷன்னு நிறைய பேர் சொல்லிட்டாங்களே டாக்டர் அப்படின்னு நினைப்பாங்க. நான் எவ்வளோ பேருக்கு குச்சியை கொடுத்து ஆப்ரேஷனே தடுத்து வச்சிருக்கிறேன் நான். ஸோ அதனால் குச்சி ஃபஸ்ட்டு நம்ம எப்படி குச்சியை உபயோகப்படுத்தணுங்கிறத இப்போ நான் சொல்ல போகிறேன். ஸோ குச்சி வாங்குறத யோசிச்சு பாருங்க. குச்சி வாங்குறதுல கொஞ்சம் செலவு பண்ணி நல்ல குச்சியாக தான் வாங்கணும். எப்பயுமே குச்சியில வாங்கும் போது என்னென்ன பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க. கைப்பிடி இப்படி தான் இருக்கணும், கைப்பிடி அதே மாதிரி ஒரு இதாக தான் இருக்கணும். இந்த நாள் இருக்கிறது குச்சி அப்படியே நிற்கிறது அது மாதிரிலாம் வாங்கக்கூடாது. கரெக்டாக ஒரே ஒரு இது இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். அதே மாதிரி ஹைட்டு மாற்றிக்கணும். நம்ம இந்த மாதிரி ஹைட்டை மாற்றுற மாதிரியான குச்சி தான் வாங்கணும். ஹைட்டு மேலே கீழே போகிற மாதிரியான குச்சி தான் வாங்கணும். ஏன்னா ஒருத்தரும் ஒரு ஹைட்டில் இருப்பாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை நாம் கரெக்டாக பார்த்து வாங்கிக்கிட்டோம்னா தான் நம்ம ஹைட்டுக்கு அதை கரெக்டாக மாற்றிட்டு கரெக்டாக வைக்க முடியும் குச்சியை. அதே மாதிரி குச்சிக்கு கீழே ரப்பர் புஷ் இருக்குதா ரொம்ப நல்லது. அப்போ தான் நல்லா ஒரு சாஃப்ட் இது கிடைக்கும். கீழே வைக்கும் போது கரெக்டான இது கிடைக்கும். அதே மாதிரி நம்ம குச்சி எந்த ஹைட்டில் வச்சு எப்படி நிற்கிறது அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இப்போ நம்ம குச்சியை எந்த ஹைட்டில் வச்சு பார்த்துங்க. இப்போ பாருங்க, இப்படி வைக்கும்போது கையோடைய இதை பாருங்க. கை இப்படி வச்சு இப்போ காட்டுறேன் பாருங்க. கை இப்படி மடக்கிட்டு நிறைய பேர் இப்படி வச்சு நடந்து போவாங்க. அப்படி கீழே ஒரு உபயோகமே கிடையாது. கை நல்லா இப்படி இருக்கணும். அப்போதான் அதாவது மூணாவது கால், குச்சிங்கிறது ஒரு மூணாவது கால். அப்போ என்ன செய்யும்னா குச்சியில பாதி வெயிட், உடம்போட வெயிட் இறங்கிடணும். ஸோ அதனால இப்படி நேரா இருந்தா தான் குச்சியில கொஞ்சம் வெயிட் இறங்கும். முதுகுடைய வெயிட்டு மூணாவது கால் அப்படிங்கிற குச்சியில இறங்கணும். ஸோ அந்த மாதிரி வச்சு நடக்கும்போது தான் அந்த வெயிட் இப்படி இறக்கும் போது ஒரு காலா மாறிடும். நமக்கு மூணாவது கால் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அப்போ நடக்கும்போது நமக்கு அந்த வெயிட் இறக்கும் போது நமக்கு முதுகு வலிகள் ஃப்ரீயா சரியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கூட சில பேருக்கு குச்சி கொடுப்போம். பட் ஆனால் ஆப்ரேஷனே தடுக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதிரி குச்சி வச்சு நடக்கும்போது இருக்கு. ஸோ இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பயன்படுத்திக்கணும். எந்த கையில் குச்சியை வச்சு நடக்கிறதுங்கிறது ஒருத்தருடைய ப்ரிஃபரன்ஸ். அதாவது உங்களுக்கு எப்படி வலி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நாம எந்த கையில் வச்சு நடக்கிறதுங்கிறத உங்களுக்கே அது புரிஞ்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி வச்சு நடங்க. ஹைட்டு, குச்சி அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்டோல் இருக்கிறது, கரெக்டாக பிடிக்கிறது இப்படி தான் இருக்கணும். இப்படி பிடிக்கிறது அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. இப்படி தான் வச்சு பிடிக்கணும் குச்சியை. ஸோ கரெக்டான குச்சியை பார்த்து வாங்கி கரெக்டான ஹைட்டில் வச்சு நடந்தீங்கன்னா நிறையா முதுகு வலிகளையே நீங்கள் தடுக்கலாம். ப்ளஸ் ஆப்ரேஷன் நிறையா பேர் தடுத்துக்கலாம். இது ஒரு மானக்கேடாக தயவு செய்து நினைக்காதீங்க. இதனால நிறைய பேருக்கு ஆப்ரேஷனே தடுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.